தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இடைத்தேர்தலை புறக்கணித்தது மற்றொரு கட்சி. இடைத்தேர்தலை புறக்கணித்தது மற்றொரு கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. திமுக களத்தில் இறங்கிவிட்டது. பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் கட்சி ஆகியவை கடுமையான போட்டியை கொடுக்கின்றன. இந்த சூழ்நிலையில் அதிமுக தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துவிட்டது. ஆனால் இன்றைய தினம் மேலும் ஒரு கட்சி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை மேலும் ஒரு கட்சி, அதாவது மற்றொரு கட்சி புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. ஆம், தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியான தேமுதிக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் தேமுதிக அதிமுக தேர்தலை புறக்கணித்ததைப் போலவே தேமுதிகவும் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெறாது என்று பிரேமலதா அறிவித்துள்ளார். மேலும் பணம், நேரம், பொருள் ஆகியவை விரயம் ஆகவே இந்த தேர்தலை தாங்கள் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளார். தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடைபெறாது என்ற காரணத்துக்காக தேமுதிக இந்த இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது.